सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम्। अथ चतुर्थोऽध्यायः। श्रीभगवानुवाच इमं विवस्वते योगं प्रोक्तवान् अहमव्ययं विवस्वान् मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत्। நாலாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறோம். முதல்ல இது வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல் அத்தியாயத்துல ராகம், சோகம், மோகம் இந்த மூணு நாளையும் பீடிக்கப்பட்டவன் அர்ஜுனன். ராகம் அப்படின்னா என்ன? ஆசை, எமோஷனல் அட்டாச்மெண்ட். அதனுடைய தவிப்புனால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். ரெண்டாவது சோகம், அவ எல்லாம் போயிடுவோன்னு இவனா அச்சீவ் பண்ணி போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு அந்த தாட்லயே அவனுக்கு சோகம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண, சோகமும் ராகமும் வந்த இடத்துல மோகம் வந்துடும். அப்படின்னா என்னன்னா டெல்யூஷன் வந்துருக்கு. டெல்யூஷன்னா அவிவேகம் வந்துருக்கு. அவிவேகம் வந்த உடனே அவன் என்ன பண்ணான்னாக்கா, இப்ப நான் சண்டை போட மாட்டேன்னு தன்னுடைய கடமையில இருந்து தவற ஆரம்பிச்சுட்டான். தவற ஆரம்பிச்சதோட இல்லாம ரொம்ப பேசிட்டு கடைசியில ஒரே ஒரு நல்லது என்ன பண்ணான்னா, அவன் சரண்டர் பண்ணிட்டான். அது பண்ணிட்டு கோவப்பட்டு சாமியாவது பூஜமாவதுன்னு எழுந்து போகல. அவன் என்ன பண்ணிட்டான், பகவான் கிட்ட சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் பிரபன்னம் அப்படின்னு அவர் காலில் பிரபத்தி அடைந்தான். பிரபத்தி பண்ண உடனே பகவான் யாரா இருந்தாலும் சொல்லணும்ன்றதுக்காக அவர் 2வது அத்தியாயத்துல இருந்து அவனுக்கு சொல்ல ஆரம்பிச்சுட்டார். சொல்லிட்டு முதல்ல கர்ம யோகத்தை பத்தி சொன்னான். கர்மண்யேவ அதிகாரஹாத்தே ந பலேஷு கதாச்சன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ண, ஞானத்தை பத்தியும் சொல்லிட்டார். அவினாசி தான் இந்த ஆத்மாவானது, நிதிகாரம் அதிகாரி இந்த ஆத்மாவானது, நீ அதனால அப்படி பார்த்தா கூட நீ கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னு ஞான யோகத்தை பத்தியும் பேசினார். கர்ம யோகத்தை பத்தி ஒரு ஐடியா கொடுத்தார். அவ்வளவுதான். கொடுத்துட்டு அவனுக்கு அதுக்குள்ள ஆசைக்கு சிதப்பரைக்கும் ஞானி எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டோம்னா, அதனுடைய சுகேஷ் அனுஷ்விக்னமாக சுகேஷ் விஹதஸ்பிருஹா அப்படின்னு அவனுடைய விஷயங்களை எல்லாம் சொன்னார். அவர் சொல்லிட்ட உடனே அந்த கர்ம யோகத்தை சரியா சொல்லலன்னு தாபம் பகவானுக்கு. அதனால 3வது சாப்டர்ல நல்லா விசாரமா கர்ம யோகத்தை பத்தி சொல்லிட்டார். சன்னியாசத்தான் ரொம்ப வசதி இல்லைனாலும் கிரகஸ்தனாக இருந்தாலும் அவன் இந்த கர்மாவை பண்ணி கொண்டு அந்த சன்னியாசத்தை அவன் அடையலாம். அந்த மாதிரிதான் நம்ம முன்னோர்கள் ஜனகாதர்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்கள்லாம் கர்ம யோகமா ஞானம் வர வரைக்கும் கர்ம யோகமா பண்றவாளுக்கு சித்த சுத்திக்காக பண்றான்னு வச்சுக்கலாம். ஆனா ஞானம் வந்தா கூட அவள்லாம் ஏன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஏன்னா அவளதான் பிரமாணமாக இதர ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துக்கோ, மாமா கிஞ்ச இந்த திரிஷு லோகேஷு கிஞ்ச அஸ்தி கர்த்தவியம் அஸ்தி, எனக்கு இந்த 3 லோகத்திலையும் பண்ண வேண்டியது ஏதாவது இருக்கா, ஆனாலும் நான் எப்படி இருக்கேன்றத பாரு அப்படின்னு தன்னையே ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு, அதனால ஞானியாக இருந்தா கூட கர்மாவும் பண்ணிட்டு தான் ஆகணும். எதே இஷ்டமாகலாம் இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கீங்கன்னா லோகத்துல இருக்கவங்க உங்களை பார்த்துட்டே இருக்காங்க, அவளுக்காகவாவது நீ பண்ணணும். லோகத்தை முன்னுக்கு எடுத்துட்டு வரணும்னா அவன் இந்த வழியில தான் வரணும் அப்படின்றத காமிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு இப்போ 4வது சாப்டர்ல என்னன்னாக்க ஞானத்தை பத்தி சொல்லணும்னு அவருக்கு. ஞானத்தை பத்தியும் சொல்லணும், கர்ம யோகத்தை பத்தி சொன்னோம்னா கர்ம சந்நியாசத்தை பத்தியும் சொல்லணும். அதனால இதுக்கு ஞான கர்ம சந்நியாச யோகா அப்படின்னு பேரு. 4வது அத்தியாயத்துக்கு பேரு ஞான கர்ம சந்நியாச யோகா. இப்போ ஞானத்தை பத்தி தான் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறார். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பகவானுக்கு திடீர்னு ஒரு ஆசை வந்துட்டு, இந்த கீதையினுடைய குளோரியை பத்தி சொல்லணும். இந்த மகாத்மியம், கீதையினுடைய மகாத்மியம் நான் இப்ப உனக்கு சொல்றது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்றத சொல்லி அவனுக்கு சொல்லணும், புரிய வைக்கணும்னு ஒரு ஆசை. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஞானிய பத்தி ஓரளவுக்கு சொன்னாரு சிதப்பிரக்கிய லட்சணத்துல. அவதாரத்தை பத்தி சரியா சொல்லல. அதனால அவதார ரகசியங்களையும் சொல்லணும் அப்படின்றதுக்காக அவதார ரகசியம் இந்த ஞானத்தினுடைய மகாத்மியத்தையும்
சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த சதுர்த்தோத்தியாயத்துல. ஸ்ரீ பகவான் உவாச்ச, கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அஹம் அவ்யயம் விவஸ்வான் மனதே பிராஹ மனுஹு இக்ஷ்வாகவே அப்ரவீத் அப்படின்னார். அஹம் நான் இமம் யோகம், இந்த கீதா டீச்சிங் இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன், இந்த ஞான மார்க்கம் ஆத்தியாத்மிகமான ஒரு வித்தியானது, இந்த கீதா சாஸ்திரமானது முதல்ல விவஸ்வதே புரோக்தவான், விவஸ்வானுக்கு நான் சொன்னேன் அப்படின்னார். இது எப்படிப்பட்ட யோகம்? இது அவ்யயம் யோகம், காலத்தினால அழியவே அழியாத ஒரு யோகம். அதனால இந்த வேதிக் பீரியட், உபனிஷத் பீரியடு அப்படின்னா இந்த ரிசர்ச் காலத்தெல்லாம் சொல்றது எதையும் நம்ம ஒத்துக்க கூடாது கிறிஸ்டியன்ல. ஏன்னா இது அந்த காலத்துல இந்த சூரியன் சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது சூரியனுக்கு சொன்ன விஜயானது இது அப்படின்னு சொன்னா அதுக்கு எப்படி காலத்தை பிக்ஸ் பண்ண முடியும்? என்னமோ காலத்தை பிக்ஸ் பண்றாங்க பெரியவாலும் சரி, நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லன்றதுக்காக இந்த வேதிக் டைம், உபனிஷத்து டைம், 4000 வருஷம் முன்னாடி 3000 வருஷம் முன்னாடி இதெல்லாம் நம்ம ஒத்துக்கல. அதெல்லாம் இங்கிலீஷ்காரனுடைய ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்னால வர பிரச்சனை. அது வேல்யூஸ்ன்னு வச்சுங்க, அத லோகத்துக்கு தேவைப்படுறது. அதனால ஆனா நம்ம ஆத்மார்த்தமா இதெல்லாம் ஒத்துக்க கூடாது. நம்ம இந்த வித்தியானது எங்கேருந்து வந்திருக்கு? விவஸ்வான் கிட்ட வந்திருக்கு. அகம் இமம் யோகம், இந்த யோகத்தை விவஸ்வான், சூரியனுடைய புள்ள விவஸ்வான். விவஸ் அப்படின்னாக்க அன்னம் அப்படின்னு ஒரு அர்த்தம். விவஸ் அப்படின்னாக்க தேஜஹா எனதுவாகவே அப்ரவீத் அப்படின்னாக்க அகம் நான் இமம் யோகம், இந்த கீதா டீச்சிங் இப்ப நான் அப்படி விவசாயத்துக்கு சொல்ல முதல்ல சூரிய பகவானுக்கு அவர் சொன்னார். இந்த கீதா டீச்சிங் முதல்ல யாருக்கு சொன்னார்னா சூரிய பகவானுக்கு தான் முதல்ல சொன்னார். சூரிய பகவானுடைய பிள்ளைக்கு சொன்ன உடனே அவர் யாருக்கு சொன்னார்னா சூரிய பகவானுடைய புள்ள விவஸ்வானுக்கு அவர் சொன்னார். விவஸ்வான் அப்படின்றவர் யாருன்னாக்க அவருடைய பிள்ளை. இந்த விவஸ்வான் அப்படின்னாக்க இவர் யாருக்கு சொன்னார்னாக்க மனுவுக்கு சொன்னார். யார் அந்த மனு அப்படின்னாக்க வைவஸ்வத மனுவுக்கு சொன்னார். இந்த மனுவை பத்தி நம்ம ஆமியாவட்ட தண்ணிக்கு மகாசங்கல்பம் பண்ணும்போது இந்த வார்த்தையை கேள்விப்பட்டோம். வாயம்புவ வாரோகிஷ உத்தம தாமச ரைவத சாக்ஷுஷ வைவஸ்வத மன்வந்திரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே பிரதமே பக்ஷே பிரதமே மாசே பிரதமே திவசே அப்படின்னு நம்ம சங்கல்பத்துல பண்ணோம். அப்படி 8 மனுக்கள் இருந்தாங்க. சுவயம்போ மனு அப்படின்னு முதல்ல இருந்த, அதுக்கப்புறம் சுவாரோகிஷ மனு, அதுக்கப்புறம் உத்தம மனு, அதுக்கப்புறம் தாமச மனு, அதுக்கப்புறம் ரைவத மனு, அதுக்கப்புறம் சாக்ஷுஷ மனு, அதுக்கப்புறமா 7ஆவதா வந்தவர் வைவஸ்வத மனு. அந்த 7ஆவதா வந்த வைவஸ்வத மனுவனுடைய 28வது சதுர்யுகத்துல நம்ம போயிருக்கோம். அந்த 28வது ஒரு சதுர்யுகம்ன்றது பிரம்மாவுடைய 434,32,000 வருஷம் அவ்வளோ இருக்கக்கூடிய சதுர்யுகத்துல ஒரு யுகத்துக்கு 4,32,000 அந்த மாதிரி 4 யுகத்துல 28வது சதுர்யுகத்துல கலியுகத்துல நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம். நம்ம கணக்கு வச்சுட்டு இருக்கோம். இப்படி வைவஸ்வத மனு. இன்னொரு மனு நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச மனு சாவரண்ய மனு. அவர் 8வது மனு. அவர் என்னன்னா நம்ம துர்கா சப்தசதியில ஏன்னா நவராத்திரியா இருக்கு, அதனால அவரை நினைக்காம இருக்கக்கூடாது. இதே மாதிரி 700 ஸ்லோகம் அங்கேயும். அங்க அவர் சாவரணியினுடைய மனுவை பற்றி சூரிய தனையோ யோ மனுக்கமா நிஷாமயதுத்பத்தி வித்தராத்கத சோமமா அப்படின்னு ஆரம்பிக்கிறது துர்கா சப்தசதி. அதுல சாவரணி மணி இதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியவர். அவர் என்ன ஒரு ராஜா கிட்ட போய் ஒரு மேஜஸ்ன்னு ஒரு ரிஷி கிட்ட போய் அந்த ராஜா தன்னுடைய கஷ்டங்கள்லாம் சொல்லி கொண்டா அவனுக்கு இந்த உபாசனை எல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. உபாசனை எல்லாம் கத்துக் கொடுத்தவன அவனுக்கு இன்னும் ஆசையா போகல. அவனுக்கு நல்லா இந்த ராஜ்யத்தெல்லாம் ஆளணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்ததுனால அவன் அதை கேட்டான். கூட ஒரு வைத்தியன் இருந்தான். அந்த வைத்தியன் என்ன பண்ணா அவர்கிட்ட போய் எனக்கு ஞானம் தான் வேணும்னு கேட்டாரு. நீ அம்பாளுடைய மகாத்மியத்தெல்லாம் சொல்லி நீ அம்பாளை பூஜிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ 2 பேரும் பூஜை பண்ணி அம்பாள் பிரத்யட்சமாயி அந்த வைத்தியனுக்கு அவன் கேட்டதான ஞானத்தை கொடுத்துட்டான்.
இந்த ராஜாவுக்கு என்ன கொடுத்தாருன்னாக்க, அவனுக்கு வேண்டியது சுரசன்ற அந்த ராஜாவுக்கு நீ கேட்டதான உனக்கு போஸ்ட தரேன்னு சொல்லிட்டு அவனை 8வது மனுவா ஆக்கிட்டார், சாவரணி மனுவா ஆக்கிட்டார் அவரை. அப்படி இதனுடைய சீக்வல் அங்க இருக்கு மார்க்கண்டேய புராணத்துல. இங்க இது முதல்ல வந்த அந்த மனுவுக்கு சொன்னது இது. இவ்வளவு மன்வந்தரங்கள் வந்த 28 மன்வந்தரங்கள்லாம் இப்ப ஆயிடுச்சுன்ற கணக்குக்கெல்லாம் முன்னாடி முதல்ல சூரியனுக்கு சொல்லி, சூரியன் விபஸ்வானுக்கு சொல்லி, விபஸ்வான் மனுவுக்கு சொன்னார். விபஸ்வான் மனவே பிராக மனு இக்ஷ்வா. மனு என்ன பண்ணான், அத இக்ஷ்வாக்கு சொன்னார். இந்த இக்ஷ்வாக்கு அப்படின்றவர் தான் சூரிய வம்சத்துக்கு முதல்ல ராஜா. அவர் இந்த மனுவனுடைய மூக்குல இருந்து பிறந்தார். அப்படின்னா அவர் ஒரு தும்மினாரா, அந்த தும்மல்ல இருந்து உண்டானவர் தான் இந்த இக்ஷ்வாக்குன்றவர். இந்த இக்ஷ்வாக்குன்றவருடைய வம்சத்துல வந்துதான் விக்ஷுஷி, நிமி, இப்படி இந்த மிதிலா நகரம் இவ எல்லாம், ராமர், திலீபன், அஜன், எல்லா தசரதன் எல்லாம் இந்த சூரிய வம்சத்திலிருந்து வந்தவர்கள். இப்படிப்பட்ட இக்ஷ்வாவுக்கு அவர் சொன்னார், மனு அவருக்கு சொன்னாரு. இப்படி இந்த வேதமானது எப்படி வந்திருக்குன்னா பரம்பரையா வந்திருக்கு. ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு இது அப்படின்னாக்க இதுதான் அது. சிருஷ்டி ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஆத்ம ஞானமானது இருந்துட்டே இருக்கு. ஆனா அன்னைக்கும் இத படிச்சவா கொஞ்சம் பேர் தான், இப்போ இத படிக்கிறவா கொஞ்சம் பேர் தான். 200 வருஷம் முன்னாடியும் அத்வைத சபால பண்டிதர்கள் இதே 100 பேர் தான், இன்னைக்கும் அதே 100 பேர் 50 பேர் தான். ஏன்னா இது யாரோ ஒருத்தனுக்கு தானே கிடைக்கிறது. எல்லா மாம்பழமும் கொட்டையும் உங்களுக்கு மரம் ஆயிடுச்சுன்னா இந்த ஊர்ல இருக்காது. ஆனா ஏதோ சில மாம்பழம் தான் மாம்பழமா வரும். அப்படி இந்த ஆத்தியாத்மிக வித்யானது எல்லாருக்கும் வரா மாதிரி இல்ல. யாரோ கொஞ்சம் பேர் பூர்வ ஜென்ம புண்ணிய புஞ்ச வசாத்து இது வரும் ஆளுக்கு தான் இப்படிதான் வந்துட்டு இருக்கு இந்த கீதையானது. அப்படி இது விவஸ்வானுக்கு சொன்னது, விவஸ்வான் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாவுக்கு சொன்னார். இப்படி இது பரம்பரையா பரம் அபரம் பரம் அபரம், மேலிருந்து கீழே மேலிருந்து ட்ரெடிஷன்னா அப்படிதான் வரணும். மேல இருந்து கீழே மேல இருந்து கீழே தான் வரணும். நடுவுல ஒரு புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிற கல்ட் எல்லாம் அதெல்லாம் நிக்காது. ஏன்னா இது ட்ரெடிஷன்னா இட் ஷுட் ஸ்டாண்ட் தி டெஸ்ட் ஆஃப் டைம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்படி வரணும். இப்படி வந்த வித்யை தான் இது. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுஹு சகாலே நேஹ மஹதா யோகோ நஷ்ட பரந்தப. இப்படி தலைமுறையா வந்தது இந்த நாலேஜ் ஆனது. இந்த நாலேஜ் எப்படி வந்தது அப்படின்னாக்க, பகவான் எப்படி சிருஷ்டி ஆறுது அப்படின்றது கொஞ்சம் முதல்ல எப்படி வேதம் வந்ததோ அந்த வேதத்துல இருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த சிருஷ்டியானது உண்டாச்சு. வேதத்துல தாத்தா யதா பூர்வம கல்பயத்து, முன்னாடி கல்பத்துல வேதம் எப்படி இருக்கோ அந்த வேதத்துல எப்படி இருக்கோ அப்படிதான் எப்பொழுதுமே சிருஷ்டியானது வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அர்த்த பிரபஞ்சம் இந்த பொருள்கள்லாம் சப்த பிரபஞ்சத்துக்கு அப்புறம் தான் உண்டாகும். அதனால வேதத்துல என்ன இருக்கோ அததான் பகவான் சொல்ல முடியும். அதனால அவர் என்ன பண்ணாரு, இப்படி இந்த ஸ்ருதியில இருக்கக்கூடிய நாலேஜ அவருடைய வாயினால இத விவஸ்வானுக்கு சொன்னார், விவஸ்வானத மனுவுக்கு சொன்னார், மனுக்கு இவாவுக்கு சொன்னார். அப்படின்னா என்ன இருக்குன்னா, இவ சொன்ன விஷயம் என்னன்னா ஸ்ருதிதான் விஷயம். அது என்னன்னா வேற வேற வாயில இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா, இப்படி இவாளெல்லாம் ஸ்மரிச்சு சொன்னதுனால இதுக்கு பேர் ஸ்மிருதின்னு பேரு. முதல்ல வேதத்துக்கு காதல கேட்டு வந்ததுனால அதுக்கு பேர் ஸ்ருதின்னு பேரு. ஸ்ருதேரிவாந்தம் ஸ்மிருதிரன் வகச்சதே அப்படின்னு காளிதாசன். திலீபன், இந்த இக்ஷ்வாகு குலத்துல பிறந்த திலீபனுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வசீச்சர் ஆசிரமத்துக்கு போனார். வசீச்சர் ஆசிரமத்துக்கு போகும்போது அவர் என்ன சொன்னாரு, காமதேவனுடைய பொண்ணான கண்ணுக்குட்டி ஒண்ணு இருக்கு நந்தினின்னு, இது நீ கூடவே கொஞ்ச நாளைக்கு இதை பேசிட்டே இருந்தானாக்கும் உனக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். இவன் என்ன பண்ணா, அது மேல ரொம்ப ஆசை இவனுக்கு, குழந்தை பிறக்கணும். ஏன்னா இக்ஷ்வாகு குலமே போயிடுமேன்ற கவலையில ரொம்ப சிரத்தையா அவன் பண்ணிட்டு இருந்தானா. அதுக்கு காளிதாசன் கொடுக்கக்கூடிய உபமா இது. ஸ்ருதியை தொடர்ந்து எப்படி ஸ்ருதி எல்லாம் போறதோ அப்படி திலீபன் அந்த நந்தினி பின்னாடி போனானா அப்படி சொல்லிருக்காரு. எப்படி அதுதான் அந்த ஸ்ருதியில இருந்தத ஸ்மிருதிக்காரர்கள் இப்ப சொல்லிருக்காரு. இப்படி பார்க்க அதனாலதான் இதுக்கு பேரு ஸ்மிருதி பிரஸ்தானம் பேரு. இந்த கீதைக்கு உபனிஷத் பாஷ்யத்துக்கு பேரு ஸ்ருதி பிரஸ்தானம், இதுக்கு பேரு ஸ்மிருதி பிரஸ்தானம். இன்னொன்னு சூத்திர பாஷ்யம் இருக்கு, அது அனுமானத்தினால அது தர்க்க பிரஸ்தானமா இருக்கு. இப்படி 3 பிரஸ்தானமும் படிச்சாதான் ஒருத்தனுக்கு நாலேஜ் வரும்ன்றதுக்காக பெரியவா அப்படி பண்ணிருக்க. இது ஸ்மிருதி பிரஸ்தானம். இப்படி பகவானுடைய வாயிலிருந்து விவஸ்வானுக்கு விவஸ்வான் கிட்ட இருந்து மனுவுக்கு மனு கிட்ட இருந்து இக்ஷ்வாவுக்கு இப்படி பரம்பரையா வந்தது. ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் யோகம், இந்த ஞான யோகம் அத்தியாத்ம வித்யானது
இத ராஜரிஷயோ விதுஹு ராஜானச்ச ரிஷயச்ச ராஜரிஷயா, ராஜாவாகவும் இருந்து ரிஷிகளாகவும் இருந்தவர்கள் தான் இதை தெரிஞ்சுட்டு இத உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக நிறைய நம்ம பார்த்திருக்கோம். ஜனக மகாராஜாவை பார்த்திருக்கோம், அஜாத சத்ரு பிராமணங்கள்லாம் வந்திருக்கு. நிறைய ராஜாக்கள் இதேதான் இருந்திருக்காங்க. ராஜாவாக இருந்தாலும் ராஜா ஐஸ்வர்ய சம்பத்தி இருக்கக்கூடியவர் யாரோ அவர் ராஜா. அதே மாதிரி சூக்மமான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு வேதத்தில் இருக்கக்கூடிய சூக்மத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கிறவர்கள் ரிஷி. இப்படி இவர்கள் என்ன பண்ண ராஜாவாகவும் இருந்து இந்த ரிஷியினுடைய ஆத்தியாத்மிகமாகவும் இருந்தவர்கள். அதனால இவளுக்கு ராஜரிஷிகள்னு பேரு. இப்படி ராஜரிஷிகள் எல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சு வச்சுட்டு இருந்து அதன் மூலமா தான் இந்த சத்திரிய பரம்பரையானது இப்படி வந்துட்டே இருக்கு. இவர் இங்க மீன் பண்றது சத்திரிய பரம்பரை. இவாளுக்கு சத்திரிய பரம்பரைய இவர் சொல்றாருன்னா இத அர்ஜுனனுக்கு சொல்றாரு, அவனுடைய பரம்பரைக்காக சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு பரம்பரை சனகர் சனதன் பிராமண பரம்பரை அதுவும் ஒண்ணு வந்திருக்கா. அவளுக்கு டீச்சிங். இது சத்திரியாளுக்கும் அவளுக்கு என்ன விஷயம்னா, இந்த சத்திரியனானவன் தப்பா வந்ததுன்னாக்கா இவன் சிக்ஷையெல்லாம் பண்ணியாவது இதை எடுத்துட்டு கொடுப்பான். பிராமண பரம்பரையில வந்தவளுக்கு அந்த சான்ஸ் கிடையாது. யாரையும் சிக்கிக்க முடியாது, தண்டிக்க முடியாது. அவ இருந்து காமிக்கணும், அவ்வளவுதான். அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பரம்பரை அப்படி ஒரு பரம்பரை ரெண்டு. ஆனா மொத்தத்துல ரெண்டு பரம்பரையிலையும் என்ன விஷயம்னா இந்த டீச்சிங் தான் ரொம்ப முக்கியம். அப்பதான் அதனாலதான் கிருஷ்ணம் ஜெகத்குரு. கிருஷ்ணாவுடைய அவதாரம் வந்ததுக்கு காரணம் அவரை ஜெகத்குருவா நம்ம கம்சவதான் இன்சிடென்டா நடந்தது. அதான் கம்ச ஜானூரமர்த்தனெல்லாம் நடுவுல வந்ததுதான் அவருடைய பர்பஸ் என்ன அப்படின்னு நம்ம ஒத்துட்டு இருக்கான்னாக்க இந்த கீதையை பிரகடனப்படுத்தணும், ராஜரிஷிகள் மூலமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவரே யாதவ குலத்திலேயே பிறந்து ராஜவம்சத்திலேயே பிறந்து அவரே இந்த காரியத்தையும் பண்ணி கொடுத்து காமிச்சிருக்காரு. அவர் இது சொன்னாமதான் நான் இப்படி அவனுக்கு சொன்னேன், அவன் இவனுக்கு சொன்னா திருப்பி நானும் இதே வழியில தான் உனக்கு சொல்றேன்ற அர்த்தத்துல ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷயோ விதுஹு. ராஜரிஷிகள்லாம் இதை அறிந்து கொண்டவர்களாக இருந்திருந்தார்கள். ஆனா இது என்ன ஆச்சுன்னா சகாலேன இஹ மகதா யோகோ நஷ்ட பரந்தப. இந்த யோகமானது காலேன ரொம்ப தீர்க்க காலமா, மகதா காலேன ரொம்ப தீர்க்க காலமா என்ன ஆச்சு, கொஞ்சம் கொஞ்சமா இது ஃபேட் ஆகிட்டே வந்துருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டமாயிடுச்சு. இது அவ்வியம் யோகம்னு முதல்ல சொல்லியிருக்கேன், அழியாத யோகம் தான். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா அழிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுனாக்கா என்ன அர்த்தம், பகவான் கரெக்டா அந்த சமயத்துல வருவார், இதை திருப்பி உத்தாரணம் பண்ணுவார் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா காலேன இங்க என்ன ஆச்சுன்னா மகதா காலேன ரொம்ப தீர்க்க காலத்தினால இந்த யோகமானது நஷ்டஹா பவதி, நஷ்டமாயிடுச்சு. அதனால இப்ப என்ன பண்றணும் அப்படின்றதுக்காக நான் திருப்பி உனக்கு இப்ப சொல்றேன். என்ன பரந்தப அப்படின்னு, பரந்தப பரம் அப்படியே பரான் அப்படின்னா நம்மளை விட அந்நிய பேரு பரான். பறவைகள்னா இங்க எனிமின்னு அர்த்தம், எனிமிகளை ஓட ஓட விரட்டுறவன், தப்பிக்க செய்பவன். அதனால பரந்தப்பான்ற பேரு. அதனால பரந்தப்பா இது இந்த பரம்பரா பிராப்தமானது கொஞ்சம் கொஞ்சமா பேடாயிட்டே இருக்கு அப்படின்னு. அதனாலதான் தயேவாயம்மயா தேவ்ய யோக புரோக்த புராதனஹ பக்தோசி மே சகா சேதி ரகஸ்யம் கியேததுத்தமம் சஹா ஏவ அயம். அந்த யோகமானது அதுதான் இது. அயம் யோகா மயா இப்போ என்னால் உனக்கு அத்திய புரப்தா. அது உனக்கு இப்ப சொல்ல போறதுக்கு காரணம் அதுக்காக தான் சொல்றேன். இது ரொம்ப நாளா குறைஞ்சுட்டே வந்துட்டுப்பா, இது அப்படி விடக்கூடாது அப்படின்றதுக்கு. இது பரம்பரை வித்தியை, இது யாரோ என்னுடைய வித்தியை உன்னுடைய வித்தியன்னு இல்ல, அந்த காலத்திலேருந்து இது விடாம நிச்சயமாகாத கூடிய ஒரு வித்தியை இது. அதை உனக்கு இப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்னாச்சு, அவர் ஜெகத்குரு ஆயிட்ட. நம்மளுக்கு கீதையில ரொம்ப விசேஷம் என்னன்னா, மிச்ச மதத்துக்காரர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவெல்லாம் பகவானுடைய வார்த்தைன்ற ஒரு பக்தியில கீதையை ரொம்ப வசதியா தலையில கொண்டாடுறான். நம்ம என்ன பண்றோம்னாக்க உபனிஷத்துல இருக்கக்கூடிய வித்தியை, உபனிஷத்துலயும் பிருகதாரண்யக்க உபநிஷத்துல இருக்கக்கூடிய வித்தியை எங்களுக்கு இந்த கிருஷ்ண பரமாத்மா சொன்னதுனால அவர் என்ன ஆயிட்டாரு, எங்களுக்கு குரு ஆயிட்டாரு, ரொம்ப பர்சனலா ஆயிட்டாரு. ஏன்னா எச்சதேவே பராபக்தி ததா தேவே ததா குரவ் அப்படின்னு எங்களுக்குதான் பக்தி ஜாஸ்தி அந்த கிருஷ்ணர் மேல. ஏன்னா எனக்கு வேண்டிய அளவுக்கு இவர் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரோ இல்லையா. அதனால அத்வைதிகளுக்கு எல்லாம் இந்த கீதையானது ஏன் ரொம்ப வசதினா, இது பரம்பரையா வந்தக்கூடிய அந்த வித்தியை எனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு. அதனாலதான் அவருக்கு ஜெகத்குருன்னு பட்டத்தை நம்ம கொடுத்துருக்கோம். வசுதேவ சுதம் தேவம் கம்சஜானூரமர்ஜனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு.
அதனால ஜெகத்குருவா நம்ம ஏத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த உபனிஷத்தினுடைய வித்தியை படிக்கிறது தான் எல்லாருக்கும் முக்கியம். அதுக்காக அந்த அத்தியாத்ம வித்தியை அவர் சொல்றதுனால இதுதான், அதுக்காக தான் உனக்கு நான் இந்த யோகத்தை சொல்றேன். புரோக்தஹா, இது எப்படிப்பட்ட யோகம்னா புராதனஹா, இத ரொம்ப நாள ஸ்ருதி காலத்திலிருந்து இது வந்துட்டே இருக்கு. எல்லாம் ரிஷிகள்லாம் பண்ணிட்ட காலத்துல இருந்து அது விவஸ்வானுக்கு போய் விவஸ்வான்ல இருந்து மனுக்கு போய் இன்னி வரைக்கும் 2016 அக்டோபர் மாசம் வரைக்கும் இது வந்துட்டு இருக்குது. இது புராதனமான வித்யை, இது புராதனஹா. அது சரி, ஏன் என்ன சூஸ் பண்ணீங்க அந்த புராதனமான வித்யைன்னா? ரெண்டு காரணம். எப்போ இவன் பிரபத்தி பண்ணிக்க சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் பிரபன்னம் அப்படின்னு சொல்லி அவரை சிஷ்யரா அவன் கால ஊழ்த்ததுனால இப்ப என்ன ஆச்சு, குரு ஹேஸ் நோ சாய்ஸ், அவர் சொல்லித்தான் ஆகணும் யார் சிஷ்யனா. ஒண்ணு. ரெண்டாவது, யாரு கேட்கிறாளோ அவளுக்கு நான் அப்ருஷ்டாய கதாச்சன அப்படின்னு எல்லா இதுலயும் கீதையிலையும் பின்னாடி போய் சொல்லக்கூடாது. கேட்காதவனுக்கு எதையுமே சொல்லக்கூடாது. கேட்கணும், எதுவா இருந்தாலும் குருவை போய் கேட்டாதான் அவர் சொல்லணும். ஏன்னாக்க கேட்காம கொடுக்கக்கூடிய வித்தியை சோபிக்காது. அவனுக்கு தெரியாது இல்லையா அதனுடைய வேல்யூ. நானா போய் தலையில கட்டான், இவர் ஏமாந்தவன் என் தலையில கட்டுறாரு, இதை இவருக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைப்பான் அவன். அதனால கேட்கற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவன் கேட்ட உடனே தான் தெரிஞ்ச உடனே அவனுக்கு தானா புரிய ஆரம்பிக்கும். அதனால ஒரு பக்தனா அதுக்கு என்ன கண்டிஷனா இருக்கணும், எப்ப கேட்பான் அவன் அப்படின்னா பிரபத்தி பண்ணி தான் கேட்கணும். எந்த வித்தியானா தத் விஜயானார்த்தம் ச குருமேவா விகச்சே ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டன் உபனிஷத்துல சொல்லிருக்காங்க. அவன் எப்படி பண்ணா, வினயத்தோட போய் சமித்பாணியோட யாரு பொருத்தம் போறானா அதே மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல அர்ஜுனன் என்ன பண்ணா, ஹெல்ப்லெஸ்னஸ் யாருக்கு வருதோ அவன் தான் குருவை நாட முடியும். அவன் என்ன பண்ணா, ஹெல்ப்லெஸ்ஸா நான் எல்லாத்துக்கும் தயார், பிச்சை எடுக்கிறதுக்கு கூட தயாருன்ற லெவலுக்கு போயிட்ட உடனே தான் அவன் காலில் விழுந்தான். காலில் விழுந்த உடனே அவனுக்கு சரி வைராக்கியம் வந்துருது, இவனுக்கு விவேகத்துக்கு மொத்தம் நான் வழி பண்ணிட்டானா போதும் இந்த நாலேஜ் வந்துரும்னு ஆரம்பிச்ச. அப்படி ஆரம்பிக்கிறதுக்கான இவன் பக்தனா ஆயிட்டான். பக்தன்னா என்ன அர்த்தம்னா சரணாகத புத்தி யாருக்கு இருக்கோ அவன் பக்தர். அந்த சரணாகத புத்தி வந்தவனுக்கு பக்தகா அசி, நீ பக்தனாக இருக்கின்ற காரணத்தினால் அது மாத்திரம் இல்ல, மே சகாச்ச, நீ சகா. சகான்னு சமான கியானா சகா, சமான வயாக சகா, ஒரே திங்கிங் இருக்கிறவா, எல்லாருக்கும் ஒரே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அவெல்லாம் ஒன்னா போவார். இவருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட், இவருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் தான். மியூசிக் போறேன்னா அங்க ஒன்னா போவாங்க, கிளாஸுக்கு போவேன் அந்த கிளாஸுக்கு போறேன்னா அவ இப்படிதானே சேரும். இல்லைன்னாக்கா அந்தந்த ஏஜுக்கு தான் அவளுக்கு ஒத்து போகும். அது என்னதான் சொன்னாலும் என்ன சமான வயாக அப்படி இருக்கக்கூடிய. அப்படி பார்த்தாலும் கிருஷ்ணன் வந்து எலிஜிபிள், அர்ஜுன எலிஜிபிள் இந்த நாலேஜுக்கு. அது மாத்திரம் இல்ல, பக்தன் வேற. சோ இப்படி ரெண்டு குவாலிபிகேஷன் இருந்தானாக்கா சிஷ்யனுக்கு வேண்டிய குவாலிபிகேஷன் இருக்கிறதால பக்தோசி மே சகாச்ச இது சகாவாகவும் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ரகசியமான இந்த கீதா சாஸ்திரத்துல ரகசியம், ரகசியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதை ரொம்ப ஜாகிரதையா வச்சுக்கணுமோ அதுதான் ரகசியம். ரகசியம்னாக்கா சொல்லாமையே இருந்தானாக்கா அது பேர் ரகசியம் இல்லை. தமிழ்ல வந்து ரகசியமா வச்சுக்கோன்னா அந்த அர்த்தத்துல சொல்றோம். ரகசியம்னாக்க என்ன அர்த்தம்னா ரொம்ப பத்திரமா வச்சுக்காது. ஒரு ரத்தனத்தை எடுத்துட்டு வந்து உங்க கையில கொடுத்தாண்டாக்க என்ன பண்ண, இது ரொம்ப ரத்தனம், இது 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னா அது எப்படி வைப்பீங்க, ஒரு பேப்பர்ல அதை போட்டு அதை ஒரு பிளாஸ்டிக் டவால போட்டு அதை ஒரு பையில போட்டு அதை எடுத்துட்டு பீரோவை திறந்து அதுல போய் ஒரு அறையை திறந்து அது உள்ள வச்சு அவ்வளவு பத்திரமா வைக்கிறேன்னா அப்படிங்கிறது. அப்படி காக்க வேண்டிய ஒரு ரகசியம் இது. அப்படி உங்களுடைய மனசுல இருக்க வேண்டிய வேதாந்தம் இது. அப்படிப்பட்ட ரகசியம் இது. இந்த கீதா சாஸ்திரமானது ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்குது. மேனேஜ்மெண்ட்டுக்காக சொல்றது, அங்க சொல்றது, திருக்குறள்ல சொல்லியிருக்கிறது எல்லாம் இதுல இல்லாததே இருக்காது. ஏன்னா அத்தியாத்ம வித்தியில எல்லாமே அடக்கம் தானே, எல்லாமே இருக்கும். ஆனா முக்கியம் அது இல்ல, மோட்சம் தான் முக்கியம். கீதா சாஸ்திரத்துக்கு ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் முக்கியம் அப்படின்றதுதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுதான் ரகசியம். இங்க ரகசியம் என்ன, ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் ரகசியம். இன்னொன்னு உபனிஷத்துக்கு ரகசியம்னு ஒரு பேர் இருக்கு. உபனிஷத்துனால ரகசியம் இருக்கு. வேதத்தினுடைய ரகசியம் என்னவோ அதான் உபனிஷத்து. அதுதான் என்ன, ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான். இப்படி ரகசியம் ஏதது இந்த கீதா சாஸ்திரமானது ரொம்ப ரகசியம். உபனிஷத்தினுடைய ரகசியம் இது உத்தமம் ரகசியம். இந்த கிரேட் சீக்கிரட் இதுதான். ஆகையினால இதை பத்திரமா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அர்ஜுனனுக்கு என்ன, இவர் வந்து சூரியனுக்கு சொன்னான்றாரு, சூரியன் மனுக்கு சொன்னார், மனு இஸ்வாவுக்கு சொன்னாரு. இப்ப இவர் வந்து எனக்கு சொல்றான்னாக்க இது எதை நான் எடுத்துக்கிறது அப்படி அப்படின்னா சரியா புரியலையே அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துச்சு. எனக்கு போன கிளாஸுக்கு சொன்னதே நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இவர் எப்போ அந்த சூரியனுக்கு சொன்னாராம்,
இப்ப என்கிட்ட வந்து சொன்னா அதை எந்த அளவுக்கு நம்புறது? அந்த விஷயம் இவர் எப்போ அங்க இருந்தாரு, இவர் எங்க எப்படி இருக்காரு, ஒன்னும் சரியா புரியலையே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு அர்ஜுனுக்கு. அர்ஜுனவாஜ அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா கதம் ஏதத் விஜானியாம் त्वमादौ प्रोक्तवान् इति பவதः ஜென்ம. தேவகி புத்திரன் நீங்க, அண்ணா எனக்கு தெரியும், குந்திய நல்லா தெரியும், எனக்கு வசுதேவரை நல்லா தெரியும், மாமா இப்படிப்பட்ட வம்சத்துல நீங்க பிறந்தவர், தேவகியினுடைய பிள்ளை நீங்க. பவதः ஜென்ம அபரம், இப்ப நடந்தது, ரீசெண்டா நடந்தது உங்களுடைய ஜென்மாவானது. விவஸ்வானுடைய ஜென்ம கிரியேஷன் போது முதல்ல சூரியன் தான் 4 வரணும்னாக்கா அவர் தானே ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தானே செகண்ட் வந்து, அவர் வந்த உடனே தானே காலம் வந்தது, செகண்ட் மினிட் இதெல்லாம் எப்போ வந்தது, அவர் தானே ஃபர்ஸ்ட். அங்க அப்படிப்பட்ட கிரியேஷனுக்கே முதல்ல இருக்கக்கூடிய அவருடைய ஜென்மா எப்போ, பரம் எப்போ நடந்தது. அது நீங்க இப்போ என் கூட வந்த ஜென்மா உங்களுக்கு. கதம் ஏதத் விஜானி, இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க தான் அவனுக்கு சொன்னீங்க, அதேதான் எனக்கு இப்ப சொல்றீங்க. நீங்க எப்படி அப்ப இருந்தீங்க, நீங்க எப்படி இப்படி இருந்தீங்க, நீங்க அப்ப சொன்னதை எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க? நிறைய கேள்விகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அவனுடைய மனசுல. அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? ஜானியாம் அறிந்து கொள்வது, விஜானியாம் விசேஷமாக. நீங்களோ பகவான்னு தெரியும் எனக்கு, ஏன்னா இவன் சிசுபாலவதத்துலதான் பகவானுடைய கிரேட்னஸ் பார்த்திருக்கான். அர்ஜுனனுக்கு வந்து ஆரம்பத்தில இருந்து என்னதான் ஃப்ரெண்டா இருந்தா கூட அவனுக்கு உள்ளுக்குள்ள தெரியும் கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா அவன் அதுக்காக தான் போர்க்களத்துக்கு வரும்போது கூட துரியோதன சேனையை கேட்கும் போது இவன் கிருஷ்ணனை கேட்கறான்னாக்க என்ன அர்த்தம், அவனுக்கு பேசிக்கா இவர் பகவான்ன்றது தெரியும். அதனால இதை எப்படி விசேஷமா தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டான். இதெல்லாம் அப்படி கேட்கல அவன். கதம் ஏத விஜானியாம், எப்படி விசேஷமா இதை புரிஞ்சுக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கிறான்னு ஒரு ஆசை. ஏன்னா பகவான் வாயில இருந்து இன்னும் கொஞ்சம் வந்ததுன்னா சில சமயத்தில் நம்ம பெரியவா இருக்கே தெரிஞ்சதா இருந்தவரை திருப்பி கேட்கணும். ஏன்னா அப்பதான் சொல்லுவோம், ஏதாவது சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் 4 ரசமான விஷயங்கள்லாம் நம்ம கேட்க. அப்படித்தானே எல்லாரும் ராமாயணமும் பகவானும் இன்னும் கேட்டு இருக்கான். அவனுடைய வாயில இருந்து வரும்போது சில ரசமான விஷயங்கள்லாம் வரும்ன்றது அதான் இப்படி தெரிஞ்சுக்கணும்ன்றது. கதம் ஏதத் விஜானியாம் பொம் ஆதவு புறத்த, நீங்க முதல்ல சொன்னவரும் நீங்க தான்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டான். பொம் ஆதவ் முதல்ல சூரிய பகவானுக்கு புரோக்தவான், நீங்கள் சொன்னவராக இருக்கிறீர்கள் என்பதை நான் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டார். இப்போ கீதையினுடைய பெருமையை சொன்னாரு. இப்ப இவன் கேட்ட கேள்வி நல்ல கேள்வியா போச்சு. இப்ப அவதாரத்தை வேற சொல்ல வேண்டிய ஒரு நெசசிட்டி வந்துச்சு. இந்த அவதார கான்செப்ட்ன்றது நம்மளுடைய மதத்துல ரொம்ப யூனிக் கான்செப்ட் ஆச்சு. ஞானியே நமக்கு தெரியும், அஜானியை தெரியும், இந்த அவதாரம் ஒரு கான்செப்ட் இருக்கு, இதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுனால பார்த்தா சரி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸ்ரீ பகவான் உவாச்ச பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவ ச அர்ஜுன தான்யஹம் வேத சர்வாணி நத்வம் வேத்த பரந்தவ. இப்போ மனுஷ ஜென்மாவுக்கும் அவதாரங்களுக்கும் இருக்கக்கூடிய விசேஷத்தை கொஞ்சம் பார்த்துட்டு தான் நம்ம இங்க உள்ள போக முடியும். போனாதான் இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி பேதங்கள் இருக்குன்னா, முதல்ல காரண பேதம் இருக்கு. நமக்கெல்லாம் எப்படின்னாக்கா அஜ்ஞானம் தான் காரணம். அஜ்ஞானம் வந்ததுனால என்ன ஆச்சு, நான் வந்து செக்யூர்டு பர்சன் எனக்கு தெரியல, ஐ எம் ஃபுல்லுன்னு தெரியல. தெரியாததுனால என்ன பண்ண, சப்போர்ட்டுக்காக இன்னொருத்தர் மேல ராகத்தை வச்சேன். ராகத்தை வச்ச உடனே என்ன ஆச்சு, மோகம் ஏற்பட்டது. அந்த மோகத்தினால என்ன பண்ண, கர்மாவெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். இந்த கர்மாவுடைய செய்கையினால என்னாச்சு, புண்ணியம் வந்தது, பாவம் வந்தது, இதெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சது. அந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஜென்மாவானது இவ்வளவு நாளா நான் வந்துட்டே இருக்க பாத்தி இப்படியா அவதாரத்துக்கு வரக்கூடிய ஜென்மானா இஸ் நாட் பவுண்ட் பை இந்த அஜ்ஞானத்தினால இருக்க. அவரு தான் எல்லாமே அறிந்தவராச்சே. அவருக்கு வந்து எல்லாம் அறிந்தவரை அவரை போய் நீங்க வந்து அஜ்ஞானின்னு சொல்ல முடியாது. சரி, ஞானியா இருந்தா என்ன, பிறவியே கிடையாது. அப்ப இவர் எப்படி வந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது, இந்த பிராமணம் வருது. அதனால இவனுக்கு ஜீவனுக்கு அஜ்ஞானத்தினால பிறகு அவருக்கு ஞானம் வந்தாலும் அவர் அவதாரத்துக்கு வருவார் அப்படின்னு ஒரு டிஃபரன்ஸ். இன்னொன்னு பாருங்க, சுரூப பேதகா இருக்கு. நம்ம எப்படி இருக்கோம்னா வரும்போதே எல்லாத்துலயும் ஒரு அட்டாச்மெண்ட், எல்லாத்துலயும் ஒரு ஆசை, எல்லாத்துலயும் சம்சாரியாவே இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு அட்டாச்மெண்ட். அவன் இல்லைன்னாக்கா என்ன பண்றது அப்படின்னு ஒவ்வொருத்தருனாலையும் ஒன்ன ராஜா இல்லைன்னா என்ன நடக்கும், நாளைக்கு அவன் வந்துட்டானா என்ன, இல்லாத தாட்டெல்லாம் இவனே வராத தாட்டெல்லாம் நிறுத்தி எப்போதுமே சோகத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு மனசா இருக்கக்கூடிய சம்சாரி, பந்தத்திலேயே எப்பொழுதும் பத்தகாவா இருக்கான்.
அவர் எப்படி அப்படின்னாக்கா அவர் முக்தகா, அவர் நித்திய முக்த சுத்த சுபாவா, அவர் ஏதோடையும் அவர் பந்தப்படாதவர் அவர். சரி, இவருடைய உத்தேசம் என்ன அப்படின்னாக்கா, என்ன உத்தேசம்? இவனுக்கு போக 16 பெற்று பெருவாழ் வாழ பெரியவாழ்ல இவன் இப்படியே வளர்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, இப்படியே இப்படிதான் சொல்லிதானே இவனை வளர்த்துருக்காங்க. இப்படியே உடனே இவனுடைய மேக்சிமம் எய்ம் என்னன்னாக்கா இப்படி வாழ வேண்டியது, திருப்பி போக வேண்டியது, திருப்பி பிறக்க வேண்டியது, இப்படியே உத்தேசம். அவருடைய உத்தேசம் அதுவா அப்படின்னு கேட்டா அவருடைய உத்தேசம் அது இல்ல. அவருக்கு சிஷ்ட பரிபாலனம், துஷ்டத்தை நிகிரகம் பண்ணணும், சிஷ்டர்களை காப்பாற்றணும், இப்படின்னு ஒரு பர்பஸோட தான் அந்த அவதாரமானது ஏற்படுறது. இவன் கர்மாவனால இவன் தோன்றான், அவர் தன்னுடைய மாயினால தோன்றாரு. இவன் என்ன பண்றான், 5 எலிமெண்ட்டுக்கு வயப்பட்டுதான் இவன் பிறக்கிறான். இங்க பிறந்தாலும் சரி, இந்த லோகத்துல பிறந்தாண்டா ஏதாவது மண்ணு ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பஞ்ச பௌத்திகமான சரீரம் தான் இவனுக்கு கிடைக்கிறது. அதுல எத்தனை குவாலிட்டிஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஜென்மா இங்க கிடைக்கிறது. சொர்க்கத்துக்கு போனான்னா அங்க என்ன கிடைக்கிறதுன்னா அம்மயமான ஒரு சரீரம், அங்க வாட்டரியா இருக்கக்கூடிய பிரதானமா இருக்கக்கூடிய, ஆனாலும் அங்கேயும் பஞ்சபூதங்களுடைய சம்பந்தம் இருக்கு. இப்படிதான் மேல போனான்னாக்க வித்யுல் லோகத்துக்கு போனான்னா தேஜோமயமான ஒரு சரீரம் இப்படி கிடைக்கிறது. ஏன்னா இவனுடைய கர்மாவானது எக்ஸாஸ்ட் ஆகணும்னா இவனுடைய சூக்ஷ்ம சரீரமானது போய்தான் ஆகணும். சூக்ஷ்ம சரீரம் போகணும்னா அதுக்கு ஒரு மீடியம் வேணும். அந்த மீடியம் எப்படி வரணும்னாக்க இந்த லோகத்துக்கு இந்த மீடியம், அந்த லோகத்துக்கு இந்த மீடியம். அவருக்கு எந்த மீடியமும் தேவையில்லை அவருக்கு. அதனால அவர் என்ன பண்றாரு, மாயா தானே வருவாரு. ஏன்னா அவருடைய கண்ட்ரோல்ல தான் இந்த பஞ்சபூதங்களே இருக்கு. பஞ்சபூதங்கள் எதிர்பார்க்காத வரக்கூடியதான ஒரு சரீரம் தான் அவருடைய சரீரம். அதுக்கு பேர் தான் அவதாரம்னு பேரு. இப்படி இந்த அவதாரங்கள்லாம் எப்படின்றது சரியா புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க வெறும் ஸ்ருதியினாலையும் ஸ்மிருதியினாலையும் மாத்திரம் தான் இது புரிஞ்சிக்க முடியும். யார் அவதாரம் யாரு புரிஞ்சுக்கிறது? யாருமே புரிஞ்சு கொள்ளவே முடியாது அவர் எப்படி வந்திருக்காங்க. இது ஸ்ருதி தான் நமக்கு பேசிக். ஸ்ருதி இல்லாதாக்க நமக்கு அவதாரம்ன்றதே நமக்கு கான்செப்டே புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னாக்க நம்ம பகவானையும் நிறைய சித்தி பண்ற பகவானையும் பார்த்திருக்கோம், நிறைய சித்தி பண்ணாத சித்தி பண்ற அரக்கர்களையும் பார்த்திருக்கோம். இந்திரஜித் இருக்கான்னு வச்சுங்க, அவன் சண்டை போடும் போது எங்க வேணாலும் நின்று சண்டை போடுற மாதிரி அவனுக்கு பவர்லாம் இருக்கு. அப்ப அவனும் அவதாரமா அப்படின்னு அந்த சந்தேகம் வந்துடும் நமக்கு. பகவான் லீல பண்ணாருனாக்கா அது புரியுது. அவர் என்ன பண்ணாரு, அமாவாசையை வரவேற்பாரு, இதுவும் பண்ணாரு. சோ இந்த லீலையை வைத்து கொண்டு புரிஞ்சுக்கணும்னு நினைச்சா அங்கேயும் கன்ஃபியூஷன் இருக்கு நமக்கு. இந்திரஜித்துக்கும் விஷயங்கள்லாம் இருக்கு. இவர் எப்படி அப்போ இவருடைய இது பண்றதா ஸ்ருதி ஒண்ணுதான் பேசிக் நமக்கு. ஸ்ருதியில சொல்லிருக்கு இதெல்லாம் அவதாரங்கள்னு. அந்த ஸ்ருதியிலையும் பாருங்க, மத்திய அவதாரம் இருக்கு, கூர்மா அவதாரம் இருக்கு, வர அவதாரம் இருக்கு, எவ்வளையோ அவதாரங்கள் இருந்தா கூட நம்ம இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் முதல்ல தலையில தூக்கி வச்சுட்டு இருக்கோம்ன்றதை யோசிச்சு பார்த்தோம்னாக்க இது ரெண்டுத்திலயுமே டீச்சிங் இருக்கு. ராமர் என்ன பண்ணாரு, டீச்சிங். அவர் இருந்து காமிச்சார் எல்லாரையும். ஏன்னா அவர் மனுஷனா பிறந்து வர்றாரு. அந்த மனுஷனா ஏன் பிறந்தார் அப்படின்னாக்கா அதுக்கும் நமக்கு பின்னாடி ஸ்ருதி நமக்கு எடுத்து கொடுக்கறது. அவன் ராவணன் என்ன பண்ணிட்டான், ஒரு வரத்தை வாங்கிட்டான் பரமசிவன் கிட்ட இருந்து. மனுஷங்களால எனக்கு எப்படி வரத்துக்கு சான்ஸே கிடையாது, ஐ ஆம் தி பிகெஸ்ட் மேன், எனக்கு ஈக்குவலா ஒரு மனுஷனால வர முடியாதுன்ற தைரியத்துல அவன் என்ன பண்ணான்னா, மனுஷனை தவிர யாராலையும் எனக்கு எண்டு வரக்கூடாதுன்னு கேட்டவனா கொடுத்தாரு. இப்ப இருக்கிற ஒரே சாய்ஸ் என்ன, மனுஷனா வந்துதான் அவனை கொல்லணும்னா அவதாரத்தினுடைய காரியம் என்ன, சிஷ்ட பரிபாலனம் பண்ணணும், துஷ்ட நிகிரகம் பண்ணணும். துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் பண்ணா அவர் எப்படி பிறக்கணும் அப்படின்னாக்க மனுஷனா தான் பிறக்கணும். ஏன்னா அங்கதான் அவங்களுடைய வீக் பாயிண்ட் இருக்கு. அதனால அவரே அந்த சுதந்திரமா ஒரு ஜென்மாவே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. அவர் நம்மள மாதிரி 10 மாசம் கர்ப்பவாசம் எல்லாம் எடுத்து பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தெரியறதுக்காக அந்த பாயசம் மூலமா அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்றேன். இங்கேயும் தேவகியினுடைய கதையிலையும் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் வந்த மாதிரி தெரியல. அவர் பாட்டுக்கு நேரம் இவருக்கு பிறந்த குழந்தை வேற, அங்கிருந்து இங்க மாற்றி வச்சேன்.